திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ள பொருட்கள்லாம் பார்ப்போம். 1 கப்பு அரிசி, அதே டம்ளரில் 2 கப்பு வெல்லம், 3 ஸ்பூனு சிறுபருப்பு, 1/2 கப்பு தேங்காய், நெய் 3-4 ஸ்பூனு, அண்டிப்பருப்பு 10-12, ஏலக்காய். நம்ம செய்ய முறை பார்ப்போம். 1 கப்பு அரிசியை நல்லா கழுவி நம்ம லேசாக சூட்டில் சிவந்த நிறத்தில் வறுக்கணும். இதெல்லாம் நம்ம வேறு தட்டில் தட்டி அதே இது சிறுபருப்பு களைஞ்சி உணர வச்சது, அதே இளம் சூட்லேயே சிறிதளவு வறுக்கணும். பருப்பு வறுத்தாச்சு, இதெல்லாம் தட்டி நம்ம எந்த டம்ளரில் அளவு எடுக்கமோ அதுக்கு ஒரு 3.5 கப்பு தண்ணி. வெல்லத்தை அதில் போட்டு நல்லா கரைஞ்சிடும். நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அதை வடிகட்டிடணும். அதுக்குள்ளேயே நம்ம மாவை திரிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிடுச்சு. நல்ல கொதி வந்தோடனே நம்ம அதை வடிகட்டிடணும். எந்த பாத்திரத்தில் நம்ம கிண்டுறோமோ அதில் தேங்காவை போட்டு லேசாக வறுக்கணும். அடுப்பை சிம்பிளையே வச்சுக்கலாம். அந்த பாவு தண்ணியை தேங்காயில் அப்படி ஊற்றிடும். அது நல்ல கொதி வரும். நல்லா கொதி வந்தோடனே நல்லா மிக்ஸியில் நல்லா மாவை நல்லா ரவை மாதிரி பிறுபிறுன்னு கொஞ்சம் திரிச்சிட்டு வந்தாச்சு. அதை லேசாக அப்படியே சுற்றிட அப்படி போடும். ஒரு 5 நிமிஷம் கிளறாமல் அது வேக விடணும். ஏலக்காய் பொடி அதில் தூணும். ஒரு 5 நிமிஷம் அதை மூடி சிம்பிளாக வைக்கணும். மூடி திறந்து பார்ப்போம். நல்லா இஞ்சி போய் இருக்குது. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கிளறணும். இனிப்பு 1 டம்ளருக்கு 2 இது போட்டுக்கும். நல்லா இனிப்பு வேணால் கூட 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கணும். 2 இது போட்டுக்கணும். நெய்யும் அண்டிப்பருப்பும் போட்டு நல்லா கிளறணும்.